இஸ்ரேல் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் நிதானத்தை கடைபிடிக்குமாறு இந்தியா வலியுறுத்தல். பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலம் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணுமாறும் வேண்டுகோள். இஸ்ரேல் ஈரான் மோதல் 2 குழந்தைகள் பள்ளி வளாகத்தில் சண்டையிட்டுக் கொள்வது போல இருப்பதாக அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்ப் கருத்து. தான் அதிபராக இருந்தபோது ஈரான் கட்டுக்குள் இருந்ததாகவும் பேச்சு. நடிகை சமந்தாவின் விவாகரத்துக்கு முன்னாள் அமைச்சர் கே.டி. ராமராவ் தான் காரணம் என்று தெலுங்கானா பெண் அமைச்சர் கொண்டா சுரேகா புகார். கே.டி. ராமராவ் கொடுத்த தொல்லையால் பல நடிகைகள் திரையுலகை விட்டு விலகிவிட்டதாகவும் சாடல். விவாகரத்து தொடர்பாக தெலுங்கானா பெண் அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு நடிகர் நாக சைதன்யா மற்றும் நடிகை சமந்தா கடும் எதிர்ப்பு. கே.டி. ராமராவை தொடர்புபடுத்தி அமைச்சர் கூறிய கருத்து உண்மையில்லை என்று நாக சைதன்யா கண்டனம். கட்சி பிரமுகரை அழைத்து காலில் அணிந்திருந்த ஷூவின் லேசை அவிழ்க்க சொன்ன கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா. லேசை அவிழ்த்த கட்சி பிரமுகரின் கையில் தேசிய கொடி இருந்ததால் சர்ச்சை. பெங்களூருவில் படிக்கட்டில் நின்று பயணிக்க வேண்டாம் என்று கூறிய நடத்துனருக்கு கத்திக்குத்து. அரசு பேருந்தில் வாக்குவாதம் செய்த இளைஞர் திடீரென நடத்துனரை குத்தியதை பார்த்த பயணிகள் அச்சம். மதுவிலக்கு ஒன்றே விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை என்று உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் திருமாவளவன் உரை. மது ஒழிப்பு மாநாட்டில் எந்த அரசியல் உள்நோக்கமும் இல்லை என்றும் பேச்சு. விசிக மது ஒழிப்பு மாநாட்டில் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 13 தீர்மானங்கள் நிறைவேற்றம். மதுவிலக்கு விசாரணை ஆணையம் அமைத்திட வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மகளிர் மாநாடாக விசிக மது ஒழிப்பு மாநாடு மாறியதாக தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அவர்கள் கட்சியிலேயே ஆதரவு இல்லை என்று கேள்விப்பட்டதாக தமிழிசை சவுந்தரராஜன் பேச்சு. முன்மாதிரியாக பாஜக ஆளும் மாநிலங்களில் மதுவிலக்கு கொண்டுவர ராஜா முயற்சி செய்ய வேண்டும் என்று கார்த்திக் சிதம்பரம் கருத்து. மதுக்கடைகளை திறந்தவர்கள் தான் மூட வேண்டும் என்று ராஜா பதில். மதுவிலக்கிற்கு எப்போதும் திமுக அரசு ஆதரவு அளிக்கும் என்று அமைச்சர் ரகுபதி உறுதி. மதுவை தமிழக அரசால் மட்டும் ஒழித்துவிட முடியாது, மதுவை ஒழிப்பது மத்திய அரசு கையில்தான் உள்ளது என்று விளக்கம். இம்மாதம் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதாக வானிலை மையம் அறிவிப்பு. சென்னையில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிவாரணப் பணிகளை செயல்படுத்த 10,000 தன்னார்வலர்களுக்கு சென்னை மாநகராட்சி அழைப்பு. மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு ஒரே சிரிஞ்சை பயன்படுத்தி ஊசி போட்டதாக சௌமியா என்ற செவிலியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். நெஞ்சுவலி சிகிச்சைக்காக கடந்த 27ஆம் தேதி அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சில நோயாளிகளுக்கு ஒரே சிரிஞ்சை பயன்படுத்தியதாக மாவட்ட ஆட்சியர் மகாபாரதிக்கு புகார் சென்ற நிலையில் அதிரடி நடவடிக்கை. மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஷார்ஜாவில் இன்று தொடக்கம். முதலாவது லீக் ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து வங்கதேசம் அணிகள் பல பரீட்சை. மும்பையில் நடைபெற்ற மாணவர்களுக்கான குறும்பட போட்டி. சிறந்த திரைக்கதை மற்றும் சிறந்த படத்தினை இயக்கியதற்காக விருதை வென்றார் நடிகர் சூர்யாவின் மகள் தியா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.